தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்போது தேர்தல் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி கட்சிகளை அமைக்க முடிவு செய்து வருகிறது. மேலும் தேமுதிக போன்ற சில கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி தொடர உறுதி செய்தது. இதனால் அதிமுக முன்னாள் அமைச்சரான வேலுமணி, தங்கமணி, அன்பழகன் ஆகியோர் விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை நேரில் சந்தித்து பேசினார்கள். அப்போது நடந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் தேமுதிக 7 பாராளுமன்ற தொகுதி மற்றும் ஒரு மேல் சபை எம்பி பதவி ஒதுக்க வேண்டும் என கேட்டுள்ளது. இது தொடர்பாக மீண்டும் பேசிக் கொள்ளலாம் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை அதிமுக தேமுதிக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் முடிவாகும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.